அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த பகுதி 3.93 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடமாகும். இங்கு தற்போது 82 வீடுகளுக்கு மேல் 100க்கும் மேற்பட்ட காலி மனைகள் இந்த பரப்பளவில் இருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த இடம் இதற்கு முன்னர் இந்த ஊரினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடமாக இருந்தது. கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் என்பது பொது நிறுவனத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் என்பது தனி நபர்களுக்கு சொந்தமான இடம் அல்ல. எப்படி முஸ்லிம்களுடைய பொது நிறுவனங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் அது வக்ஃப் என்று சொல்கிறோம். அந்த வக்ஃப் சொத்தை, அந்த இடத்தை எவரும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று விட்டு போக முடியாது. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதுபோல அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடமாக இது இருந்தது. இந்த இடத்தை விற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கோயிலுடைய அறங்காவலர்கள் அவர்களுக்குள் கூடி ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். இதெல்லாம் 1993 இந்த நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டன. இந்த 4 ஏக்கர், கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 3.93 இந்த இடத்தின் மூலம் இந்த இடத்திலிருந்து கோயிலுடைய காரியங்களை செய்வதற்கு சரியான வருவாய் இல்லை. இது தரிசு நிலமாக இருக்கிறது. இது பயன்பாட்டுக்கு உரிய நிலமாக, வருவாயை ஈட்டக்கூடிய நிலமாக இது இல்லை என்று முடிவெடுத்து அறங்காவலர்கள் எல்லாம், கோயிலுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூட்டம் போட்டு இந்த இடத்தை விற்பதற்கான தீர்மானத்தை அவர்களுடைய தினசரி நடவடிக்கை புத்தகத்தில், மினிட் புத்தகத்தில் அதை பதிவு செய்கிறார்கள். அந்த தினசரி நடவடிக்கை புத்தகத்தில் பதிவு செய்த அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது அதுவும் எளிதான காரியம் அல்ல. காரணம், இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு என்று இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய முறையான ஒப்புதல் இல்லாமல் இந்த இடம் விற்கப்பட்டால் அது செல்லாமல் போய்விடும். அது அறங்காவலர்களே கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு விற்றாலும் அது செல்லத்தக்கதாக இருக்காது. அப்படியும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன 2002க்கு முன்னர். அப்படிப்பட்ட இந்த தீர்மானத்தை அவர்கள் இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை திருநெல்வேலிக்கு அந்த தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறார்கள். இது தரிசு நிலம், வருவாய் இல்லை, கோயிலுக்கான எந்த காரியங்களையும் செய்வதற்கான பண வசதி இல்லை. எனவே இதை விற்று அதன் மூலம் கிடைக்கிற தொகையை வங்கியில் வைத்து, வைப்பு தொகையாக வைத்து, அதன் மூலம் கிடைக்கிற வட்டியின் மூலமாக கோயிலுடைய காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்ற இந்த தீர்மானத்தை திருநெல்வேலி இணை ஆணையரகத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இணை ஆணையரகத்திலிருந்து அது சென்னை ஆணையரகத்திற்கு செல்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர் சென்னை அலுவலகத்துக்கு, அதுதான் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரி ஆணையர், அவருக்கு இது செல்கிறது. அவரும் சரி, இது முறையாக வந்திருக்கிறது என்று கையெழுத்து போட்டு விற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா? அவரும் சொல்ல முடியாது. அதை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அமைச்சர் அதை முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அமைச்சரவையினுடைய கூட்டத்தில் அந்த கோரிக்கை முன்வைக்க வேண்டும். அமைச்சரவைகள் எல்லாம் கூடி தீர்மானம் செய்து
பிறகு இது விற்கலாம், இது தரிசு நிலம்தான், இதனால் எந்த வருவாயும் இல்லை, இந்த இடத்தை விற்று கோயிலுடைய காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்று அவர்களெல்லாம் முடிவு செய்ததற்கு பிறகு அந்த முடிவுக்கு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். கையொப்பமிட்டதற்கு பிறகுதான் மீண்டும் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை அவர் வழியாக துணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை திருநெல்வேலிக்கு வந்து துணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை வழியாக இந்த அண்ணாமலைநாதர் கோயிலுடைய அறங்காவலர் தலைவருக்கு அந்த கடிதம் வருகிறது. இவ்வளவு நடைமுறைக்கு பிறகுதான் அவர்கள் விற்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அப்போதும் கூட தன்னுடைய சொந்தக்காரன் பந்தக்காரனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய இடத்தை வேண்டியவன் என்ற காரணத்தால் ஒரு 50,000 ரூபாய்க்கு அல்லது 50 லட்சம் ரூபாய்க்கு வித்துவிடக் கூடாது. ஏன்? பொது சொத்து. அந்த பொது சொத்தை விற்க வேண்டும் என்ற ஆணை வந்து விட்டது. 195 அரசாணை 2002. அந்த அரசாணை வந்ததற்கு பிறகு அவர்கள் இது பொது ஏலத்தில் தான் விற்பனை செய்ய வேண்டும். பொது ஏலம் என்று சொன்னால் தினசரி நாளிதழில் இது விளம்பரப்படுத்த வேண்டும். தினசரி நாளிதழில் விளம்பரப்படுத்த வேண்டும். தினசரி நாளிதழில் அறநிலையத்துறை அறங்காவலர் குழு தலைவர் விளம்பரம் செய்வதா? இல்லை. அதுவும் கூட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அதற்கு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயலாளர் IAS அதிகாரி ஆணையருக்கு மேல் அவர் தினசரி நாளிதழில் விளம்பரம் வெளியிடுகிறார். பொது ஏலத்தில் இந்த சர்வேக்கு உட்பட்ட 3.93 ஏக்கர் இடம் விற்பனைக்கு இருக்கிறது. குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 3,10,000 ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்கு மேல் கேள்வி இருந்தால் உச்சபட்ச கேள்வி தொகை என்னவோ அதை எவர் செலுத்துகிறாரோ அவர் செலுத்தி இந்த இடத்தை என்ன செய்யலாம், அவர் பெயருக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த விளம்பரம் தினசரி நாளிதழில் வெளியிடப்படுகிறது. தினசரி நாளிதழில் வெளியிடப்பட்டதற்கு பிறகு உச்சபட்ச கேள்வி தொகையாக 10,17,000 ரூபாய் அந்த அக்ரஹாரத்திலே இருக்கக்கூடிய ஒருவர், நீங்களும் நாம என்ன செய்ய முடியாது, நாம பணத்தை கட்டி அந்த ஏலத்தில் எடுக்க முடியாது. அவர்களுக்குள் ஒருவர் அதை தனக்குரியதாக தன்னுடைய சொந்த பெயருக்கு அந்த இடத்தை அவர் என்ன செய்கிறார், ஏலத்தில் பணத்தை கட்டி 10,17,000 ரூபாய் இந்த பணத்தையும் கூட சம்பந்தப்பட்ட அறங்காவலர்களுடைய குழு தலைவரிடம் போய் நாங்கள் 10,17,000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டாரா? இல்லை. அண்ணாமலைநாதர் திருக்கோயிலுக்கான தினசரி அதாவது வங்கி கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கி, அது வெத்தலை கோயிலுக்கு ஏத்தாப்பில் இருக்கிறது. அந்த வங்கி கணக்கில் தான் அந்த தொகை கட்டப்பட்டது. அதற்கான செல்லாங்கள் எல்லாம் முறையாக அறங்காவலத்துறை தலைவருக்கு கொடுத்ததற்கு பிறகு பணத்தை கட்டிவிட்டார்கள் என்று துணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை திருநெல்வேலிக்கு பணத்தை கட்டிவிட்டதற்கான ஆதாரங்களை தரவுகளை அனுப்பியதற்கு பிறகு அவர் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை சென்னைக்கு அனுப்பியதற்கு பிறகு நீங்கள் பத்திரம் போட்டு கொடுக்கலாம் என்று அறநிலையத்துறையினுடைய அறங்காவலர் குழு தலைவருக்கு திரும்ப அங்கிருந்து உத்தரவு. என்ன இப்படியே இந்த வரிசையாக என்ன செய்கிறது, வருகிறது. பிறகுதான் 2004ஆம் ஆண்டு அறங்காவலர் குழு தலைவராக இருந்த வைத்தியநாதன் என்பவர் இந்த உச்சபட்ச ஏலத்தொகை 10,17,000 திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கியில் செலுத்திய நபருக்கு சுப்பிரமணியன் என்கிற குமார் என்கிற சுப்பிரமணியன் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கிறார். அரசாணை எண் 195/2002. அந்த அரசாணை இந்த நிமிடம் வரை உயிர்ப்போடு இருக்கிறது. அரசாணையின்படி இவர் உச்சபட்சமாக கேட்ட ஏலத்தொகை மத்திய கூட்டுறவு வங்கி திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கியில் செலுத்தியதற்கான ஆதாரங்கள் தரவுகள் அதுவும் உயிர்ப்போடு இருக்கிறது. பிறகுதான் வைத்தியநாதன் கடையநல்லூர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில்
சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கிறார் குமார் என்கிற சுப்பிரமணியனுக்கு. 3.93 ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கியதற்கு பிறகு இது தரிசு நிலம், இது புஞ்சை நிலம், எனவே அதை நேரடியாக மனை பிரிவுகளாக விற்பனை செய்கிற நடைமுறை கிடையாது. அப்ப விற்பனை செய்ய வேண்டும், அதற்கான நடைமுறை என்ன? அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு பிறகு மனை பிரிவுகளாக இது விற்கப்பட்டிருக்கிறது. இங்கு மனைகள் வாங்கியவர்கள், இங்கு வீடு கட்டி குடியிருக்கின்றவர்கள் யாரும் ஆக்கிரமித்து இந்த இடத்தில் மனைகள் வாங்கவில்லை, வீடுகளை கட்டி குடியிருக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 2004ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது சுப்பிரமணியன் என்கிற குமார் என்கிற சுப்பிரமணியன் பெயரில். பிறகு அவருடைய பெயரிலேயே பட்டாவும் மாறி இருக்கிறது. பட்டா அவர் பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது. பட்டா மாறி இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தப்பட்ட தரிசு நிலம் இப்போது சுப்பிரமணியனுக்கு சொந்தப்பட்ட, அதாவது தனிநபர் நிலமாக பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அவர் மனை பிரிவுகளாக 22 சென்டுகளாக பலருக்கு அதை அதாவது விற்பனை செய்கின்றார். அப்படித்தான் இந்த இடம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது 2004. 2007 அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவில் இடம்பெறாத ஒரு தனி நபர் 2007 ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்கு தொடுக்கிறார்? அவர் இது அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்யவில்லை, விலையை குறைத்து விற்பனை செய்திருக்கிறார்கள், எனவே இது செல்லத்தக்க விற்பனை அல்ல என்று அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். 2007 ரிட் பெட்டிஷன் 2007 அவர் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த 2007 தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு 2013 அந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது. வழக்கு எண் 10,900/2007 ரிட் பெட்டிஷன். அது 2013 அந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது. என்ன முடிவுக்கு வருகிறது? முன்னர் சொன்ன இந்த நடைமுறைகளின்படிதான் இந்த இடம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்று வழக்கு விசாரணைக்கு வருகிற போது, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க என்ன செய்வாங்க? தாங்கள் நடந்து கொண்ட விதங்களை அவர்கள் அறிக்கையாக நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்கிறார்கள். அதற்கான ஆதரவுகளையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். இந்த ஆதரவுகளையும் அறிக்கைகளையும் பார்த்த நீதிமன்றம் 10,900/2007 ரிட் பெட்டிஷனில் 16/12/2013 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்படுகிறது, ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? இந்த ரிட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இது குறைந்த தொகையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது, வித்தது செல்லாது என்று கோரிக்கை வைத்த கேஜி கிருஷ்ணனுடைய அந்த வழக்கு 2013 தள்ளுபடி செய்யப்படுகிறது, டிஸ்போசல் செய்யப்படுகிறது. ஏன் டிஸ்போசல் செய்யப்படுகிறது? அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான விலைக்கு விற்க வேண்டிய பொருள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது உரிமையியல் நீதிமன்றத்தில் போய்தான் இதை முறையிட்டு, விசாரணை நீதிமன்றத்தில் போய்தான் இது முறையாக விற்கப்பட்டிருக்கிறதா, சரியான விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் விசாரணை நீதிமன்றத்தில் போய் தான் இந்த வழக்கை தொடுத்து அங்குதான் இதற்கான பரிகாரத்தை கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய நேரடியாக இங்கு உயர் நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என்று அந்த கேஜி கிருஷ்ணன் தாக்கல் செய்த 10,900/2007 வழக்கு 2013 டிஸ்போசல் செய்கிறார், தள்ளுபடி செய்கிறார்கள். உரிய இடத்தில் போய் இதற்கான தீர்வை நீ கேட்டுக்கொள் என்று சொல்லி. ஏன் அவர் உரிய இடத்திற்கு போகவில்லை? ஏன் விசாரணை நீதிமன்றத்திற்கு, முன்சிப் உரிமையல் நீதிமன்றத்திற்கு, தென்காசி நீதிமன்றத்திற்கு ஏன் இந்த வழக்கை கேஜி கிருஷ்ணன் கொண்டு செல்லவில்லை என்றால், இந்த மொத்தம் 3.93 ஏக்கர் இந்த நிலம் அரசு இதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்திருக்கிறது, கைட்லைன் வேல்யூ என்று சொல்வார்கள். அந்த அரசு நிர்ணயித்திருக்கிற அந்த விலைக்கு அவர் மொத்த 4 ஏக்கருக்குமான வழக்கை தொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
அதற்கான நீதிமன்ற கட்டணம் கட்ட வேண்டும். 100 ரூபாய் சொத்து மதிப்பு என்று சொன்னால் 7 ரூபாய் நீதிமன்றத்துக்கு கட்டணம் கட்ட வேண்டும். இது 50 லட்சம் ரூபாய் சொத்து என்று சொன்னால் எத்தனை 1000 ரூபாய், எத்தனை லட்சம் ரூபாய் அங்கு நீதிமன்றத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக இப்படி பெரிய தொகையை உரிமையியல் நீதிமன்றத்தில் கட்டணமாக கட்டி பிறகுதான் இதை வழக்காக கொண்டு செல்ல வேண்டும். அப்போ முன்சிப் உரிமையியல் நீதிமன்றம் அங்கு என்ன தீர்வு வருகிறதோ, பிறகு மாவட்ட நீதிமன்றம் அங்கு என்ன தீர்வு வருகிறதோ, பிறகு அதற்கு மேல்முறையீடு உயர் நீதிமன்றம் என்று இப்படி நடைமுறைகள் பேணப்பட்டுத்தான் இது குறைந்த விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது, அதிக விலைக்கு விற்கப்படவில்லை என்கிற இவருடைய வாதத்தை நிலைநிறுத்த முடியும். இவர் குறுக்கு வழியில் நேராக இதில் சம்பந்தப்பட்ட அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் இதில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் நேராக உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை ரிட் பெட்டிஷனாக கொண்டு போய் ஏதாவது ஒரு உத்தரவை வாங்கி இந்த இடத்தினுடைய இந்த விற்பனையை செல்லாதாக்கிவிட வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சி 2013 தோற்று போனது. அத்தோடு இது நின்றதா என்று சொன்னால் மீண்டும் 2014 இந்த KG கிருஷ்ணன் என்ற தனிநபர் அவர் ரிட் அப்பீல் என்கிற ஒரு வழக்கை அதற்கு மேல்முறையீடு செய்கிறார் உயர்நீதிமன்றத்தில். அந்த ரிட் அப்பீல் 2014 1535/2014 1536/2014 WA ரிட் அப்பீல் நம்பர். இது 2014 உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அது 2018 அது ஒரு தீர்ப்பாக வெளியே வருகிறது. அதில் என்ன தீர்ப்பு வருகிறது? வித்தது செல்லாது என்று குறுக்கு வழியில் ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது 2018. அது பத்திரிகை செய்தியா வந்ததற்கு பிறகு விற்றவர் வைத்தியநாதன், வாங்கியவர் குமார் என்கிற சுப்பிரமணியன், இந்த 2 பேரும் அந்த ரிட் அப்பீலுக்கு சீராய்வு மனுவை தாக்கல் செய்து 2018 தாக்கல் செய்து 2018 தாக்கல் செய்யப்பட்டு அந்த சீராய்வு மனு ரிட் அப்பீல் சிவில் மிசிலன்ஸ் பெட்டிஷன் என்கிற அந்த வழக்கு 1/4/2025 ஒரு தீர்ப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நடைமுறைகள் எதையுமே நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளாமல் இது ஆக்கிரமிக்கப்பட்ட கோயிலிடம், கோயிலுக்கு சொந்தமான 3.93 ஏக்கர் நிலம் இது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குடியிருக்கின்றவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் குடியிருக்கின்றவர்கள் தொடர்ந்து குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாடகைதாரர்களாக குடியிருந்து கொள்ளலாம். வாடகைதாரர்களாக குடியிருக்க மறுத்தால் அவர்கள் கட்டியிருக்கிற கட்டடங்களை இடித்து தரையை கோயிலுக்கு ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டியது என்கிற ஒரு உத்தரவை 1/4/2025 சென்னை உயர்நீதிமன்றம் இட்டிருக்கிறது. இந்த நடைமுறைகள் எல்லாம் பேணப்பட்டு நடைமுறைகளை எல்லாம் பேணிய பிறகு இந்த மக்கள் வாங்கி இதற்கு முறையாக இந்த நகராட்சியும் அப்ரூவல் வழங்கி தீர்வை மக்கள் வரிப்பணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சாலை வசதி செய்யப்பட்டிருக்கிறது, தண்ணீர் குழாய் குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது, இங்கு தெருவிளக்கு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2004 இருந்து இப்போ வரைக்கும் இங்கு பொதுமக்கள் பயன்பாட்டில் இந்த இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த நடைமுறையும் வழக்கினுடைய பின்னணி வந்த விதம் எதையும் கண்டுகொள்ளாமல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு என்பது இறுதி உத்தரவு அல்ல. ஏன்? அது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு தான். அதற்கு மேல்முறையீடு ஒன்று இருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் போய் தான் அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்கிற ஒரு நிலையில் இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த உத்தரவு சம்பந்தமாக கடையலூர் காவல் ஆய்வாளர் இந்த பகுதியை சார்ந்தவர்களை அழைத்து இது மாதிரி உத்தரவு இருக்கிறது, அறங்காவலர்கள் மூலமாக எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்து சமய அறநிலையத்துறை இணைய ஆணையரகத்திலிருந்து எங்களுக்கு நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வரக்கூடிய 12ஆம் தேதி உங்களுக்கு நோட்டீஸ் வழங்குவார்கள். குடியிருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும், மனைவியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்குவார்கள். நீங்கள் வாடகைதாரர்களாக தொடர விரும்பினால்
உங்களை பற்றி அவர்கள் எவ்வளவு வாடகைக்கு உங்களுக்கு இந்த இடத்தை தரலாம் என்பதை பிறகு முடிவு செய்து கொள்வார்கள். வாடகைதாரர்களாக தொடர விரும்பவில்லை என்று சொன்னால் 17ஆம் தேதிக்குள் இடத்தை காலி செய்து இடத்தை இடமாக அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், வீடையெல்லாம் இடித்து அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் ஒரு நோட்டீஸ் தயாராகியிருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து ஆலோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்லி நேற்று காவல் ஆய்வாளர் எங்களெல்லாம் அழைத்து இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இப்போது இங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், நோட்டீஸும் கூட முறையாக பதிவு செய்த தபாலில் தான், பதிவு தபாலில் தான் ஒவ்வொருவருடைய முகவரியும் தெரிந்து கொண்டு அது வழியாகத்தான் அவர்கள் அனுப்பித்தர வேண்டும். அப்போ ஒரு நபருக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு குறைந்தபட்சம் 50 ரூபாய் செலவழிக்க வேண்டும். அப்போ இங்கு இருக்கிற அத்தனை குடியிருப்போருக்கும் அத்தனை மனைப்பிரிவை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் 50 ரூபாய் கணக்கிற்கு செலவழிப்பதற்கு அரங்காவர்களிடத்தில் பணம் இல்லை. ஆதலால் நேரடியாகவே வீடுகளுக்கும் மனைவியை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் நேரடியாகவே தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தரும்போது நோட்டீஸ் விநியோகம் செய்யப்படும் போது நோட்டீஸை யாரும் வாங்க மறுத்து விடாதீர்கள். அந்த நோட்டீஸை கட்டாயமாக நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு முறையான பதிலை நாம் வழக்கறிஞருடைய அறிவுரையோடு அதற்கான முறையான பதிலை நாம் வழங்குவோம். ஏனென்று சொன்னால் இந்த உத்தரவு என்பது இறுதி உத்தரவு அல்ல. இதற்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நாம் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் இதை பற்றி எந்த கவலையும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நாம் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முழு ஆதரவு தர வேண்டும். அதற்கான பொருளாதார ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாஹர்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.